இந்த ஊர்ல உன்னால அதை மட்டும் தான் பண்ண முடியும், வேற எதையுமே பண்ண முடியாது. இங்க பாரு, இந்த கண்டுபிடிக்கிற வேலைலாம் முடியவே முடியாது, புரியுதா? டேய், என்ன பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கடா. சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் வச்சிருவா. டேய் டேய், ஓகே, பாய் பாய். சூர்யா மறுபடியும் அவன் தானா? என்ன சொல்றான்? இவன் யாருன்னே தெரியலையே சுப்பு. எவ்வளோ ஒருத்தன், அவன் பக்கத்துல தான் இருக்கான். நம்மள க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். நம்மளோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவனுக்கு தெரியுதே. வேற ரூம் கூட மாறி இருக்கும், அது கூட அவனுக்கு தெரியுதே. நான் முடிவு பண்ணிட்டேன் சுப்பு, அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி விட மாட்டேன். அவனுக்கு என் கையால தாண்டி சாவே. சூர்யா ப்ளீஸ் ரிலாக்ஸ் ஆகுங்க. நம்ம பேசாம ஊருக்கே திரும்பி போயிடலாம் சூர்யா. எதுக்கு நமக்கு தேவையில்லாத வம்பெல்லாம்? முடியாது சுப்பு. அவனை மட்டும் நான் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணாம இருந்தேன், நான் உன் புருஷன் சூர்யாவே கிடையாது. நீ பேசாம படு. சூர்யா ப்ளீஸ் கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க, உட்காருங்க. இல்ல சுப்பு, எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது. ப்ளீஸ் சூர்யா ப்ளீஸ், முதல்ல நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க. சூர்யா நீங்க இரு. யாரு சூர்யா? யாருன்னு தெரியல சுப்பு, வெளியில யாரும் இல்ல. யாரா இருக்கும்? சரி, நீ பேசாம தூங்கு. சுப்பு ரிலாக்ஸ். சூர்யா ராஸ்கல் மகனே, இது அவன் தாண்டி. இது அவன் வேலையே தான். சுண்டெலி மாதிரி ஏதோ ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு கலர் பிலிமா காமிக்கிறான் என்கிட்ட. மகனே, உன்னை விட மாட்டேன்டா. டேய், உன்னை விட மாட்டேன்டா. தட்டுறா கதவை, தட்டு. அடுத்த வாட்டி அவன் கதவை தட்டுற சுப்பு, நான் யாருன்னு காமிக்கிறேன் அவன் கிட்ட. வாடா 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 வாடா, தட்டுறா. சூர்யா திருப்பி அவன் ஒளிஞ்சு விளையாடுறான் சுப்பு. வேணா சுப்பு, இந்த கதவை இன்னைக்கு திறந்தே இருக்கட்டும். அவன் இப்ப எப்படி வந்து கதவை தட்டுறான் நானும் பாக்குறேன். டேய் வாடா, முடிஞ்சா இப்போ. சூர்யா நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க சூர்யா ரிலாக்ஸா இருக்கணும். கதவை வந்து தட்டிட்டே இருப்பா, ரிலாக்ஸா இருக்கணுமா? அவனை முடிச்சிடுறேன் இன்னைக்கு. அவன் வரட்டும் வரட்டும், நீ உட்காரு. வாடா, நீ இப்ப எப்படிதான் கதவை தட்டுறேன்னு நான் பாக்குறேன். வா வா.
ஐயோ, நீ எதுக்குமா இந்த வேலையெல்லாம் செய்யற? பரவாயில்லம்மா, இன்னைக்கு எனக்கு இந்த வேலையை தான் ஒதுக்கியிருக்காங்க. எனக்கு ஒதுக்கி இருக்கிற வேலையை நான் தானே செய்யணும். ஓ, அப்படியெல்லாம் ஒன்றும் கட்டாயம் இல்ல. நீயே நிறமாச கர்ப்பிணியா இருக்க, வெயிட் தூக்க கூடாதுன்னு தெரியாது உனக்கு? ஜெயிலர் ஏதோ யோசனையில இருக்கிறப்ப தெரியாம உனக்கு இந்த வேலையை அலாட் பண்ணிருப்பாங்க. நீ போய் கேட்டனா மாத்தி கொடுத்துட போறாங்க. அதை செய்யாம இப்படியெல்லாம் நீ வேலை செஞ்சனா ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. தேவையாதெல்லாம் இரு. இந்த பைப்பை புடி. இன்னைக்கு நீ இங்க தண்ணி ஊத்து. இத முடிச்சேன்னா பி பிளாக்ல இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் அடுத்தபடியா தண்ணி ஊத்தணும். நீ இத பண்ணிட்டு தண்ணி எடுத்துட்டு வர வேலைய உனக்கு பதிலா நான் செய்யறேன். புடி. வேண்டாமா, உங்களுக்கு நல்ல மனசு. ஆனா இதெல்லாம் இங்க யாரும் விரும்ப மாட்டாங்க. மத்தவங்கள பத்தி நீ ஏன் கவலைப்படுற? ஒரு குழந்தைய இத்தனை மாசமா வயித்துல சுமந்துட்டு இருந்தது பெருசு இல்ல. சிக்கல் இல்லாம நல்லபடியா பெத்தெடுக்கணும் இல்லையா? அப்படி பார்த்தா நீயும் மாசமா இருக்கிற பொண்ணு தானே? வாஸ்தவம் தான், நானும் ஒரு கர்ப்பிணி பொண்ணுதான். ஆனா மனசுக்குள்ள எனக்கு ஒரு தெளிவு இருக்கு. எத்தனை கஷ்டம் வந்தாலும் என் குழந்தை பொருந்தே தீரும். அதுக்கு சாவன்னு ஒண்ணு இருக்க முடியாதுன்னு தோணுது. என்னம்மா சொல்ற? இந்த குழந்தை பிறக்க கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன். எது சரி எது தப்புன்னு என்னால பிரிச்சு பார்க்க முடியல. இந்த குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு கூட சில பேர் யோசிக்கிறாங்க. அதுக்கு முயற்சியெல்லாம் கூட எடுக்கிறாங்க. ஆனாலும் ஒவ்வொரு கஷ்டத்துல இருந்தும் நானும் தப்பிக்கிறேன், என் குழந்தையும் தப்பிச்சுட்டு வருது. இதையெல்லாம் யோசிச்சு பாக்குறப்ப இப்ப வரைக்கும் காப்பாத்துற கடவுள் இதுக்கு மேல கைவிட்டுருவார்னு எனக்கு தோணல. நான் வாழற வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். என் குழந்தைதான் அர்த்தம்னு இப்பதான் எனக்கே புரிய ஆரம்பிக்குது. எனக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கறதுக்காக என் வயித்துல உதிச்ச குழந்தை எப்படியும் பிறக்காம போகாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐயோ சரி, நீ இந்த புல்லுக்கு தண்ணி விட்டுட்டு தண்ணி எடுத்துட்டு வர வேலையை நான் பாத்துக்கிறேன். ம்? ஏய் தியாகி, வாடி. என்ன? தியாகிக்காக பென்ஷன் வாங்குறவள எனக்கு இன்னைக்கு மண்வெட்டி பிடிக்கிற வேலை கொடுத்துருக்குறாங்க. ஆனா பாரு, இடுப்பு கை கால்லாம் ஒரே வலியா வலிக்குது. நீ என்ன பண்ற? எனக்காக இந்த மண்வெட்டி பிடிக்கிற. என்னடி லுக் விடுற? ஏய், அக்கா சொல்றாங்கல்ல, சொன்னா செய்யணும். சாரிங்க, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. என்னது முடியாதா? மூடிய பேத்துருவண்டி. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ வந்ததுல இருந்து ராங் ரூட்லயே போய்கினுக்குற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இல்லையே, நான் கரெக்டா தானே இருக்கேன். என் வேலையை நான் கரெக்டா தான் செய்யறேன். தேவையில்லாம நீங்க தான் என்கிட்ட வம்பு கிழக்குறீங்க. அடிங்க திமிராடி உனக்கு. அவளுக்காக தண்ணி எடுத்து தரல, அதே மாதிரிதான் எனக்காக மம்முட்டிய புடி. அவங்க இப்ப நிற மாசம், அவங்க இப்ப வெயிட் தூக்க கூடாது. அதுக்காக ஒரு மனிதாபிமான அடிப்படையில உதவி பண்றேனே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி தியாகி பென்ஷன் வாங்குற ஐடியா எனக்கு இல்ல. உனக்கு என்ன ஐடியா நான் கேட்டனா? இத பார், இந்த இடத்துல நான் ஒரு வேலையை சொன்னா சொன்னதை செய்யணும். செய்ய மாட்டேன்னு அடம் பிடிச்ச அப்புறம் நடக்கிறதே ரொம்ப டேஞ்சரா இருக்கும். என்ன மிரட்டுறீங்களா? உங்களால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்ல. அடிங்க ஏய், இல்லடி. நில்லுடி. ஏய், எங்கடி போற? ஏய், நில்லுடி. என்ன செய்ய? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுற? என்ன நினைச்சிட்டு சும்மா இருக்க? விடக்கூடாது. எவ்வளவு எவ்வளவு? எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க கிட்டயே வாய் பேசுற நீ? நினைச்சிட்டு இருக்கிற நீ? உன்னால சும்மா விடக்கூடாது. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நிறுத்துக்கடி. என்ன நடக்குது இங்க? ஏய் காயத்ரி, உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கீங்க? நான் என் வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தேன் மேடம். இவங்க தான்
தேவையில்லாம என்ன வம்புக்கு இழுத்து இவங்க வேலையை செய்ய சொல்லி என்ன கட்டாயப்படுத்துறாங்க. இல்லைங்க மேடம், இவ இன்னொருத்தி வேலையை பிடிங்கி செஞ்சுக்கின்னு இருந்தா அவளை வேலை செய்ய விடாம அடிச்சு உங்களாண்ட மாட்டி விட பிளான் பண்ணிட்டு இருந்தா மேடம். ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டதுக்கு எங்களை அடிக்க வரா மேடம். சத்தியமா இல்ல மேடம். இவங்க வேணும்னே உங்ககிட்ட போய் சொல்றாங்க. நீங்க வேணும்னா உங்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. மாசமா இருக்கிறவங்க தண்ணி தூக்க வேண்டாமேன்னு ஏன் ஒர்க்க அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஒர்க்க நான் எடுத்துக்கிட்டேன். இவங்க தான் வம்படியா இவங்க வேலையும் சேர்த்து நான் செய்யணும்னு என்ன மிரட்ட ஆரம்பிச்சாங்க. இல்ல மேடம், இவ போய் சொல்றா. ஸ்டாப் இட். மரியாதையா அவங்கவங்க வேலையை போய் பாக்குறீங்களா இல்ல செல்ல அடைச்சு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டுமா? போங்கடி எல்லாரும். போய் எல்லாரும் வேலையை பாருங்க. காயத்ரி நீ போ. ஏய் உன் வேலையை பாரு. ஏய் எல்லாரும் வேலையை பாருங்க. ஹலோ, ஆ ரேணுகா, நான் வீரா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? மாமா எப்படி இருக்காரு? ஏய் வீரா, எங்க போயிட்டீங்க நீங்க? உங்களை ஆளையும் காணும். உங்ககிட்ட இருந்து போன் இல்லைன்னதும் உங்க மாமா தவிச்சு போயிட்டாரு. எதுக்கு? இல்ல எதுக்குன்ற சுப்புவும் சூர்யாவும் ஹனிமூன் கொண்டாட ஏற்காடு போறாங்க. நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு வில்லத்தனம் பண்ண போறேன்னா மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கவா போறாரு? என்னங்க சொல்றீங்க நீங்க? ஏற்காட்டுக்கா போயிருக்கீங்க? நீங்க எதுக்கு அங்கெல்லாம் போனீங்க? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, இன்னும் எதுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு? ரேணுகா, என்னால அப்படி நினைக்க முடியல ரேணுகா. காயத்ரியோட வாழ்க்கையில இந்த வீணா போன சூர்யா காயத்ரியோட புருஷன். காயத்ரி வாழ வேண்டிய வாழ்க்கையெல்லாம் இந்த சுப்பு வாழ ஆசைப்பட்டிருக்கான்றத நினைக்கும் போது என்னால ஏத்துக்கவே முடியல. அதான் எப்படியாவது சூர்யாவையும் சுப்புவையும் பிரிச்சிடலான்னு முடிவு பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு நானும் ஏற்காடுக்கு வந்துட்டேன். மாட்டிக்க போறீங்க வீரா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. மாட்டிக்கிறதா? நீங்க வேற. இந்த ஊருக்கு வந்து இறங்குனதுல இருந்து அந்த சுப்புவும் சூர்யாவும் அல்லு பேந்து கிடக்குறாங்க. கட்டைகள் அடிக்கிற வில்லனை பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க பூவாலேயே அடிச்சு புயலை கிளப்பிட்டு இருக்கேன் நானு. வேணா பாருங்க ரேணுகா, இந்த ஹனிமூன் முடிஞ்சு அவங்க 2 பேரும் திரும்பி வரப்போ சூர்யா தனியாவும் சுப்பு தனியாவும் தான் வந்து சேருவாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல வீரா. நீங்க செய்யறது தப்புதான். ஆனா ஒரு நல்ல காரியத்துக்காக செய்யற தப்ப நல்லதுன்னு தான் எடுத்துக்க தோணுது. நீங்க என்ன வேணா எடுத்துக்கோங்க. ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன். சூர்யா காயத்ரியோட சேரணும்னா இந்த சுப்புவை விட்டு அவன் முதல்ல பிரியணும். சுப்பு அவன் வெறுக்கணும். அவனை நிரந்தரமா அவன் பிரியணும். இதுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் இப்ப செஞ்சிட்டு இருக்கேன். ரேணுகா, நீங்க எனக்கு ஒரே ஹெல்ப் பண்ண பண்ணுங்க. நீங்க 3 பேரும் காலேஜ்ல படிக்கிறப்போ போட்டோ எடுத்திருப்பீங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன? அது எல்லாத்தையும் நீங்க தேடி எடுங்க. எனக்கு காலேஜ் டேஸ்ல எடுத்த சுப்புவோட போட்டோஸ் எல்லாமே வேணும். ப்ளீஸ் கொஞ்சம் இமீடியட்டா தேடி கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க எனக்கு. சரிங்க வீரா, நான் உடனே செய்யறாத. யாருமா அது? வீராவா? ஆமாப்பா. கொஞ்சம் போன கொடுமா. டேய் வீரா, உன்னை யாரா அங்கே ஏற்காட்டுக்கு போய் சொன்னது? எதுக்குடா இந்த வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? முதல்ல கிளம்பி வாங்க. யாருக்கிட்ட சொல்லிட்டு போன? சாரி மாமா, நான் ஒரு நல்ல நோக்கத்தோட ஏற்காடுக்கு வந்திருக்கேன். நோக்கம் நிறைவேறாம கண்டிப்பா திரும்பி வரமாட்டேன். நீங்க திட்டணுமா, அடிக்கணுமா, இல்ல கத்தணுமா, இல்ல கொலை பண்ணணும்னா கூட லிஸ்ட் போட்டு கணக்கு எழுதி வைங்க. ஊருக்கு வந்ததும் மொத்தமா எல்லாத்தையும் கணக்கு பார்த்து தீர்த்துடலாம். சரியா? டேய் இருடா, சொல்றத கேளுடா. நான் வச்சிடறேன் மாமா, பாய். என்னம்மா இந்த பையன் இப்படி பண்றான்? அப்பா, வீரா ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு. அவரை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. நல்லது நடந்தா சந்தோஷம்தான்ப்பா. இந்தம்மா.
எப்படி இருக்க ரேணுகா? நீ எப்படி இருக்க காயத்ரி? ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை. வேலைக்கு சாப்பாடு போடுறாங்க. பகல் முழுக்க ஏதாவது ஒரு வேலை இருக்கு. ராத்திரி கொசுக்கடி மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். பட் பழகிட்டா அதுவும் பெருசா தெரியாது. அதை விடு. பாட்டி எப்படி இருக்காங்க? எங்க அப்பா அம்மாவை பாத்தியா? கௌரி எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க காயத்ரி. இங்க இருந்து எப்படியாவது ஒண்ணு வெளியே எடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப சீரியஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ராமையா அப்பாவும் வீராவும் எங்க வீட்ல தான் இருக்காங்க. நீ ஜெயில இருந்து வெளியே வராம ஊருக்கே போக மாட்டோம்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. விதை போட்டா தண்ணி ஊத்துன ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இப்படி தானா வலிய வந்து எனக்கு உதவணும்னு அவங்களுக்கெல்லாம் என்னடி தலையெழுத்து? ஒரு விதத்துல நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி ரேணுகா. இப்படி ஒரு கஷ்டம் வந்ததுனாலதான் எனக்குன்னு எத்தனை பேர் இருக்காங்க, யார் யாரெல்லாம் என் பக்கம் இருக்காங்கன்னு என்னால தெளிவா புரிஞ்சுக்க முடிஞ்சது. நீ 1000 சொன்னாலும் என் மனசு ஆற மாட்டேங்குதுடி. சுபுவை எப்படி எல்லாம் நம்பணும்? நம்ம 3 பேரும் எப்படி எல்லாம் பழகி இருப்போம். இப்படி கடைசியில அவளே உன் வாழ்க்கையில ஒரு வில்ல வந்து நின்னுட்டாளேடி. சரி விடு ரேணுகா. திரும்ப திரும்ப அதையே பேசி என்ன பிரயோஜனம்? எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா நினைக்காம இருக்க முடியலையே. மனச மாத்திக்கோன்னு பாட்டி டெய்லி 100 தடவை சொல்லிட்டு தான் இருக்காங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாட்டியோட நச்சரிப்பால நான் இப்ப ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். சூப்பர் டி, நல்ல விஷயம் சொல்லிருக்க. படிச்ச படிப்பை வீணாக்காம இப்பவாது உனக்கு வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் வந்துச்சே. ஏய், என்ன வேலை? எப்படி கிடைச்சது? எங்க அப்பா கூட பிஏவா இருந்தவரு இப்போ ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனில பிஆர்ஓவா இருக்காரு காயத்ரி. அவர்தான் எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தாரு. யோசிச்சு பார்த்தா ஒரு விதத்துல நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப நல்லது ரேணுகா. இது உனக்கு ஒரு சேஞ்சா இருக்குங்கிறது மட்டும் இல்ல, நீயும் எவ்வளவு காலத்துக்கு தான் வீட்லயே சும்மா உட்கார்ந்திருப்ப? உனக்குன்னு ஒரு சம்பளம், உனக்குன்னு ஒரு அடையாளம், உனக்குன்னு ஒரு அந்தஸ்து கண்டிப்பா வேணும்டி. பாட்டி இதைத்தான் சொன்னாங்க. எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா? காலேஜ்ல என்னை விட நல்லா படிச்சவ நீ. டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிட்டு அடுத்த ஐஏஎஸ் தான் சந்தோஷமா சொல்லிட்டு இருந்த. எல்லாம் இப்படி குட்டிச்சவரா போயிடுச்சு.